2 பேரும் வந்து சண்டை போட்டவங்களே நின்னாங்க, ஆடுனாங்க. அது வேற மாரி போச்சுன்னு வைங்களேன். ஸோ இது அப்படியே தெலுங்கு பிக் பாஸ்ல வந்த இந்த சீசன்ல தெலுங்கு பிக் பாஸ்ல வந்த கேப்டன்சி டாஸ்க்கு. அவங்களுக்கு பதில் வேற ஒருத்தங்க ஆடுனாங்க. நீங்க அதையே சேர்த்தே ட்விஸ்ட்டா வச்சிருந்திருக்கலாம். பட் ஆனா இவங்களே டைரக்ட்டா ஆடுறாங்க. எஃப்ஜே தான் கேப்டனா வரப்போறாரு அப்படிங்கிற மாரி வந்துருச்சு சோஷியல் மீடியால. அவர் தான் வின் பண்ணியிருக்காருன்னு. அவன் ஏற்கனவே வெறியோட சுத்திட்டு இருக்கான். என்ன கேட்டா இப்போ பாரு கூட சேர்ந்து நேத்து நடந்த அந்த ரேங்கிங் டாஸ்க்ல முதல் 3 இடம் நின்னது யாருக்குமே ஓகே இல்ல. முக்கியமா சபரிது யாருக்கும் ஓகே இல்ல. கெமிய கூட பெருசா யாரும் பேசலன்னு வைங்க. சுபிக்ஷாவும் சபரியும் யாருக்கும் ஓகேவே இல்ல. அவங்க என்ன ரீசன் சொன்னாங்க, அந்த மெச்சூர்டா இருக்கிறது, குழந்தைத்தனமா எப்பயும் சண்டை போடுறது, மார்க் பண்றது, கத்திட்டே இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல, அப்போ ஒரு டாஸ்க்ல அக்ரஸிவ் காட்டுறவங்கள தான் நீங்க மெச்சூர்டுன்னு சொல்லுவீங்களா? அது ஒரு பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுறவரை தான் நீங்க நீங்க வந்து மெச்சூர்டுன்னு சொல்லுவீங்களா? ஒரு பிரச்சனை வந்தா அதை நின்று தானா ஃபேஸ் பண்ணாம நீ சரி அவன் சரின்ற மாதிரி பேசி அதுக்கான சொல்யூஷன் கேட்காம நீ சரி நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ எது வந்தாலும் வீக்கெண்ட்ல பேசிக்கலாம். அதுதான் மெச்சூரிட்டியா? அப்புறம் வந்துட்டு யாரையுமே பேச விடாம ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயத்தை முடிக்காம அதை வளர்த்தாம அப்பத்திக்கு என்னமோ ஒன்று என்ன சொல்றது வழவழ குழக்குழான்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் மெச்சூரிட்டியா? அப்புறம் சுபிக்ஷா அவங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கு? ஒரு என்ன சொல்றது ஒரு கியூசி டாஸ்க்லேயே வந்துட்டு ஒரு பொண்ணு கூட டீல் பேசிட்டு அதை ஏமாத்திட்டு பண்றதா மெச்சூரிட்டியா? அப்ப அந்த இடத்துல விக்ரமோட விஷயங்கள் தான் வெளில வந்து விக்ரம் சுபிக்ஷா நிக்க வைக்கணும்ன்றது. சுபிக்ஷா ஆப்வியஸா பாருக்கு எதிரானவங்கன்றது இவங்களுக்கும் தெரியும். கணிக்கும். சபரி அந்த இடத்துல ஆப்வியஸா வந்தது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு அந்த சபரிசம் தான் அங்க வந்துச்சுன்னு. கெமியை அப்ப நிக்க வச்சாங்கன்னா கெமி கொஞ்சம் நன்னோட கனியும் சபரியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே கெமிக்கு ஒரு வேளை இந்த பொசிஷனை கொடுத்துட்டா வந்துட்டு தனக்கு எதிராக இனிமே பேச மாட்டாங்கன்னு நினைச்சு கனியோட கணிப்பு தப்பா போயிடுச்சு. ஏன்னா ரம்யாவை நிக்க வச்சதா கூட அவங்க ஜாலரா போட்டுப்பாங்க. நீங்க கெமியை நிக்க வச்சுட்டு ரம்யா இன்சைட் போட ரம்யா கத்துன்னு கத்துனாங்க. என்ன டிசைட் பண்ண நீங்க யாரு? ஏன்னா இவ்வளவு நாள் ஜாலரா உங்களுக்கு நான் தானமா போட்டேன், ஆனா என்ன விட்டுட்டு அவளை நிக்க வச்சிங்களேன்றதான் அவங்க பிரச்சனையா போயிடுச்சு. சரி இது இப்படியாச்சு. பிரஜன் சாண்ட்ரா என்னாச்சு? 39 நாள் அந்த கேம் ஆடி இருக்கிறது எப்படின்னு நீங்க பண்ணா வந்த 2 வாரத்துல அவங்க என்னத்தை நீங்க ஜட்ஜ் பண்ணீங்க? அப்புறம் அரோரா அதுதான் கரெக்டா அந்த பொண்ணு எடுத்து வச்சதுல பாரு சுபிக்ஷா உங்களோட சேர்ந்து 10ஓட 13 உங்களுக்கு அந்த ஓட்டு போட்டா அந்த ஓட்டு போட்ட லிஸ்ட் எல்லாம் சேர்த்து தான் நீங்க முதல் 7ல நிக்க வச்சிங்கன்னு கரெக்டா அந்த பாயிண்ட் டப்புன்னு பிடிச்சது. அப்புறம் திவ்யா அவ ஸ்டாண்டுக்கு அவ எடுத்தாள். ஏமா 7வது 8வது பொசிஷன் வந்தவங்களே கத்துன்னு கத்துறீங்கன்னா முதல் வாரத்துல இருந்து எஃபோர்ட் போட்ட பொண்ணா நீங்க லாஸ்ட்ல தள்ளிட்டு அவ மார்க்கிங் பண்றா, மெச்சூரிட்டி இல்ல, அவ வந்து கத்துறா செய்யறான்னு அப்படின்னா இது வேற மாதிரியும் ஒரு சில ரிவ்யூஸ் சொல்றாங்க. இது ஆக்சுவலா ரேங்கிங் டாஸ்க்னு கிடையாது. அவங்க மெச்சூரிட்டி இல்ல, மார்க்கிங் பண்றாங்க, கத்துறாங்க அப்படின்னும் போது அது கரெக்டா தான் அவங்க ஓரளவுக்கு பண்ணாங்க. இவங்க கத்திட்டே தானே இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்காங்கன்னா பின்ன அந்த வீட்டில் மிக்சர் சாப்பிடுவா வந்தீங்க? பீஸ் வேணும்னா கொடைக்கானலுக்கும் மூணாருக்கும் ஊட்டிக்கும் வந்து ஜாலி வெக்கேஷனாக வந்தீங்க. அது பாரு கேட்ட மாதிரி தான் கண்டென்ட் கொடுக்க தானே வந்தீங்க. கண்டென்ட் எப்படி வேணும்? 2 நாள் கண்டென்ட் இல்லைனாலே டாஸ்க் போரா போது, டிவி பார்க்க முடியல, லைவ் பார்க்க முடியலன்னு சொல்கிற ஜனங்களுக்கு நீங்கள் மிக்சர் கண்டென்ட்டாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்காமல் என்ன பண்ணும்? அவனுக்கு டிஆர்பி எப்படி வரும் பிபி டீமுக்கு அப்படின்னா? அப்போ ஏன் அந்த டாஸ்க் அப்படி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்போ நம்மளுக்கே இவங்க வாயில ஒத்துக்கிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? விக்ரமும் கனி அமித் எங்களுக்கு கொடுத்த கேட்டகரியில் நாங்கள் ஸ்பிளிட் பண்ணோம், எங்களுக்கு கொடுத்த கேட்டகரியில் ஸ்பிளிட் பண்ணோம். நீங்கள் முதல் 3 வச்ச இடமே அவங்க மிக்சர் கண்டென்ட் நீங்களே சொல்லாம சொல்லிட்டீங்க. இந்த கேம்காக அவங்க ஒண்ணுமே பண்ணல, அவங்க சைலண்டா இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பெருசா கண்டென்ட் கொடுக்கல, பெருசா கத்தல, பெருசா மார்க் பண்றதோ பிரச்சனை பண்றதோ இல்ல, எங்கேயுமே வாய்ஸ் அவுட் பண்ணல, நீங்களே சொல்லாம சொல்லிட்டீங்க. அந்த முதல் 3 பீஸும் டம்மி பாவாங்கிறதோ சொல்லிட்டீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து லீஸ்ட்ல தான் நிக்க வச்சிருக்கீங்க. எஃப்ஜே பாரு அப்புறம் வந்து திவாகர் அப்படின்னு. ஆப்வியஸா எஃப்ஜே வந்து எங்கேயுமே நியாயத்துக்காக பேசலாம். அவன் தன்னோட திமுறை காட்டணுன்றது தான் பேசினான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதாவது அவனும் பண்ணான் ஏதோ ஒன்று. ஆனால் அந்த சபரிசம் குரூப்பிசம் என்ன பண்ணுச்சு? எஃப்ஜே முன்னாடி நிற்க வச்சுட்டு தான் நீங்கள் ஒழிஞ்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா அவனை முன்னாடி நிற்க வச்சுட்டு அவனை வில்லன் ஆக்கிட்டு தான் நீங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் வரும்போது சபரியை டாப்பில் வச்சுட்டு நீ எஃப்ஜேவை 13th போட்டல கனி, அப்பயே நீ மாட்டின அவங்கிட்ட எஃப்ஜே கிட்ட, ரைட்டா? சபரி மேலே ஏற்கனவே காண்டில் இருந்தவன் இப்போ என்ன ஆயிடும்? அவனுக்கு உங்க கூடவே தானடா சுற்றிட்டு இருந்தேன், உங்களுக்காக தானடா முன்னாடி போய் ரவுடி மாதிரி நின்ன, என் பேரையும் கெடுத்துக்கிட்டேன், இப்போ நீங்கள் எண்ணெயை தூக்கி போட்டு சபரியை முன்னாடி வைப்பீங்களாடா? நான் அவன் எக்ரிட்டு வந்தான்ல. இப்போ என்ன கேட்டால் இந்த குரூப் சேர ரம்யாக்கா அதாச்சு. உங்க கூடவே சொன்னா கெமியை தூக்கி போட்டு என்ன இப்படி தள்ளினியே அப்படிங்கிறதா ரம்யாவோட பிரச்சனையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த இடத்துல ரம்யா, எஃப்ஜே, பாரு, திவாகர் விட்டுருங்க, அவர் அன்ஸ்டேபிள் இப்படின்னு சாய்வார், அப்படியே திடீர்னு கனியாக்காவை தூக்கி வைப்பார், திடீர்னு சாஞ்சிடுவார், அப்புறம் சபரி பக்கம் பேசுவார், பண்ணுவார். அந்த ஆள் கேம்குள்ளே இருக்கிறதே டாக்ஸிக் தான். என்ன கேட்டால் அந்த ஜொல்லுங்கிற விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுக்காக அந்த ஆளை எடுத்துடணும். அது தெரியாது டீம் என்ன பண்ணுவாங்களோ. அப்போது எனக்கு கேட்டால் இந்த காம்போ கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக கேமை கொண்டு போகும். ரம்யா, எஃப்ஜே, பாரு
3 பேருமே அடிச்சு ஆடுற பிளேஸ் தான். பாரு வெளிப்படையாக ஆடுவாங்க, ரம்யா தேவைப்படுற இடத்துல ஆடுவாங்க, எஃப்ஜே தேவையில்லாத இடத்துல சேர்த்து ஆடுவா அப்படின்னும் போது இது 3மே சேர்ந்து கனி சபரின்னு அட்டாக் பண்ணும்போது எப்படி போகுதுன்னு பார்க்கணும்னா இந்த வாரம் கேப்டன்சி எஃப்ஜே கையில் கிடைச்சா அது கனிக்கு எதிராக போதா, சபரிக்கு எதிராக போதா, பாருக்கு எதிராக போகிறது புதுசு இல்லை, அது எப்பயுமே நடக்கிறது தான். திவாகருக்கு எதிராக போகிறதும் புதுசு இல்லை. இவ்வளோ நாள்